வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி ஒரு ராசிக்கு உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது சனி 2ஆம் இடத்துல இருக்கார், கும்ப ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு மேச ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. பொதுவாகவே வருடகிரகங்கள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா, ஒருத்தங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு வருஷத்தில் ஒருத்தங்க தொடர்ந்து நல்லது நடந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க, நல்லா இருப்பாங்க. ஒரு வருஷத்தில் தொடர்ந்து அவங்களுக்கு கெட்டது நடந்தால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, நரக வேதனை இருக்கும் அவங்களுக்கு, கண்டிப்பாக மனவேதனையில் இருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள் வரும். அப்போ அதோட இம்பேக்ட், அந்த கெட்டதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும், அந்த கிரகங்களோட இம்பேக்ட் தாக்கம் அதிகமாக இருக்கும். மாத பலனுங்கும் போது மாதம் நல்லது நடக்கும், ஒருத்தர் கெட்டது நடக்கும். ஒரு சில பேருக்கு தொடர்ந்து ஒரு 2 மாதம் நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு 3ஆவது மாதம் அப்படியே மாறும், நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும், மாறி மாறி வரும் மாத பலன். ஒரு மாதம் நல்லாயிருக்கும், ஒரு மாதம் கெட்டது நடக்கும், இல்லை 2 மாதம் நல்லாயிருக்கும், 2 மாதம் கெட்டது நடக்கும். ஆனால் வருட கிரகங்களுங்கும் போது தொடர்ந்து நல்லது கொடுப்பாங்க அல்லது தொடர்ந்து கெட்டது கொடுப்பாங்க. அதனால தான் வருட கிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். வருட கிரகங்கள்லாம் என்ன? சனி முதன்மையான கிரகம். முதன்மையான ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்குவார். அந்த வரிசையில் சனி வந்து பாருங்கள், ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கேது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு, ஒரு ராசியில் இன்னொரு ராசிக்கு போகிறது. அப்போ அந்த 4 கிரகங்களுக்கு தான் அதிகமாக 4 கிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ உங்கள் ராசிநாதன் சனி பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கார், சரிங்களா? 7.5 சனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க. 2025 நடுப்பகுதியிலெல்லாம் உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக மகர ராசிக்காரங்களுக்கு வழங்கிடும். இப்போ 7.5 சனியில் கடைசி பகுதியில் இருக்கீங்க. வரை சனி முடிஞ்சு, ஜென்ம சனி முடிஞ்சு, இப்போ உங்களுக்கு பாத சனி இருக்குது, நடந்துகிட்ருக்கு. இந்த சனி பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது, கவலையப்பட வேண்டாம், சரிங்களா? ஏன்னா 2020, 21, 22 இந்த 2.5-3 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. எவ்வளோ மகர ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. அது மெயினாக சொல்லப்போனால் திருவோண நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க, உச்சக்கட்டமான பாதிப்பு. ஏன்னா 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி மகர ராசி. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியில் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு மகர ராசியில் தான். அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு மகர ராசியில் தான். இதெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரங்கள். அவிட்ட நட்சத்திரமும் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரமும். உடைபடாத நட்சத்திரம் என்ன? திருவோண நட்சத்திரம். ஏன்னா 4 பாதம் அங்கேயே இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க தான் அங்கே பாதிப்பில் இருந்தீங்க, அதிகப்படியான பாதிப்பில் இருந்தீங்க, சரிங்களா? திருவோண நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் 100% இருந்தீங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க 50% இருந்தீங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க 50% இருந்தீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு முற்றிலும் விலக போகுது. ஏன்னா உங்கள் ராசி நாதன் சனி உங்கள் ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போயிட்டார். எல்லா கெடுதலையும் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு, கெட்டதெல்லாமே நடந்துருச்சு. நீங்கள் நடக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ இந்த வருஷம் நல்லது தான் நடக்க போகுது. இந்த 2024 ஆண்டு, இந்த பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு 2ல் சனி இருக்கார். குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிங்கிறது என்ன? உங்களுடைய எண்ணம், புத்தி, சிந்தனை, உங்களோட செயல்பாடுகள், எந்த விஷயத்தை நீங்கள் நோக்கி போகிறீங்க, இதெல்லாமே நம்ம ராசிநாதன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தை காப்பாற்றிக்குவீங்க, வருமானத்தை ஏற்படுத்திக்குவீங்க, இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிரும். பேச்சில் கவனமாக இருங்க. ஏன்னா 2ல் சனி இருக்கும் போது பேச்சு விஷயத்தில் கவனமாக இருங்க. யார்ட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க, அது உங்களை காப்பாற்ற முடியாமல் போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நடந்தது, அற்புதமான ராகுகேது பயிற்சி. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 உங்களுக்கு ஒரு ராகுகேது பயிற்சி நடந்தது, பார்த்தீங்களா? போன வருஷம் லாஸ்ட் பகுதியில் அக்டோபர் 30, 2023 ராகுகேது பயிற்சி நடந்தது. அந்த ராகுகேது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார் ராகு, 9ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது வந்துட்டார். அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு இருக்க ராகு அற்புதமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், மனசில் ஒரு தெம்பு கொடுத்துருவார் உங்களுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த 2.5-3 வருஷமெல்லாம். 2020, 21, 22, 2020, 21, 22 பயங்கரமான பாதிப்பு உங்களுக்கு இருந்தது. நரக வாழ்க்கை வாழ்ந்தீங்க, மனவேதனை இருந்தது, மன ரீதியாக பாதிக்கப்பட்டீங்க. யாரோ போட்டு நம்மளை அழுத்துற மாதிரியே இருக்கும். நல்லா இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிட்டாங்க. வெள்ளையாக இருந்தவங்களாம் கொஞ்சம் டல் அப்படி கருப்பாக மாற ஆரம்பித்தாங்க. கருப்பாக இருக்கவங்க இன்னும் கருப்பாக மாறினாங்க. யாரும் நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது, யாரோ நம்மளை போட்ட ஒரு அழுத்தனை எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குதுன்னு நிறைய மகர ராசிக்காரங்க சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஜென்மத்தில் சனி இருந்தால் வந்து பாருங்கள், போட்டு அழுத்துவார், வியாதியை கொடுப்பார், கடனை கொடுத்துருவார்,
வளர்ச்சி இல்லாமல் பண்ணுவார். இதெல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு நடந்தது. பணம் இல்லாமல் இருந்தீங்க, வியாதியால் அவதிப்பட்டீங்க, கடன் தொல்லையால் அவதிப்பட்டீங்க, ஒரு சில பேத்துக்கு வியாதினால் சில பிரச்சனைகள் வந்தது, மருத்துவமனையில் அட்மிஷன் ஆனீங்க, ஒரு சில பேத்துக்கு ஆப்ரேஷன் நடந்தது, ஒரு சில பேருக்கு விபத்து சந்திச்சிங்க, அப்பா அம்மாவை தவற விட்டவங்க இருக்காங்க. நிறைய மகர ராசிக்காரங்க மன உளைச்சல், மன ரீதியான பாதிப்பு, ஒரு நிம்மதியாகவே நீங்கள் வாழ கிடையாது. 2020, 21, 22 உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டமாக இருக்கும். ஆனால் இப்போது வரக்கூடிய இந்த 2024 பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. இப்போ தான் ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்க. இப்போ தான் ஒரு சில பேர் பரவாயில்லைங்க சார், ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு, ஜனவரி பிப்ரவரியிலேருந்து ஓரளவுக்கு நல்லது நடக்குது, எங்களுக்கு சின்ன சின்ன நல்லது நடக்கிறது எங்களால் பார்க்க முடியும்னு சொல்கிறீங்க. ஏன்னா ராசி விட்டு சனி போயிட்டார், உடலை விட்டு சனி வெளியே வந்துட்டார். சரிங்களா? இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார், பாத சனியாக இருக்கார். இப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்? தன்னம்பிக்கை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவார். இந்த வருடம் ஆரம்ப பகுதியிலே நல்ல வேலை கிடச்சிரும், உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதேமாதிரி தம்பி தங்கச்சியோட ஆதரவுகள் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள் ஈடுபட போகிறீங்க. ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கல, ஆனால் பாத சனிங்கும் போது ஏதோ நல்லது பண்ணும். சரிங்களா? கடைசி பகுதி தான் உங்களுக்கு. ஜென்மசனியில் தான் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. இந்த காலகட்டம் சொந்த தொழில் மூலமாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சொந்த தொழில் பண்ண போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்க போகுது. கலைத்துறையில் இருக்கவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்க போகுது. ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதேமாதிரி அரசாங்க வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். சிறு தூர பிரயாணம் மூலமாக வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அதேமாதிரி இந்த கம்யூனிகேஷன்னா பார்த்திங்கன்னா இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு, அந்த ஃபீல்டில் இருக்கவங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க. வருமானம் வரும், இந்த வருஷம் பணம் வரும். அப்போ 4ஆம் இடத்துல இருக்க குரு மேஷத்தில் இருக்க குரு வீடு வாகனமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் இந்த வருடம். இந்த ஆரம்ப பகுதியே நல்லா இருக்குங்க, நல்லா அப்படியே ஓரளவுக்கு நல்லா போகும். ஆனால் இந்த குரு பயிற்சி நடக்கும் இந்த வருடம். ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி 2024 குரு பயிற்சி நடக்கும். மே மாதத்திலிருந்து ஆரம்ப பகுதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறதை பார்க்க முடியும். ஆரம்ப பகுதி ஓரளவுக்கு நல்லா போகும். இந்த 4ஆவது மாதம் முடிஞ்சு 5ஆவது மாதம் ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதத்திலிருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும். என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு 5ல் குரு வருவார். அற்புதமான குரு பயிற்சி. இருட்டுக்குள்ளே இருந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. கடலில் தத்தளிச்சுட்டு இருந்தீங்க, கரைக்கு வர போகிறீங்க. விடுதலை கிடைக்க போகுது. ஜெயிலில் இருந்த வாழ்க்கை உங்களுக்கு, அதாவது ஜெயிலில் அடைப்பட்ட எப்படி இருப்பாங்க, நரக வேதனை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இருட்டுக்குள்ளே இருப்பாங்க. இருட்டுக்குள்ளே இருந்த மகர ராசிக்காரங்க வெளியே வர போகிறீங்க. விடுதலை கிடைக்க போகுது உங்களுக்கு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, வெளிச்சம் கிடைக்க போகுது உங்களுக்கு. இருளில் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வெளிச்சம் கிடைக்க போகுது. என்ன காரணம்? 5ல் இருக்க குரு உங்கள் ராசி பார்ப்பார். 9ஆம் பார்வை உங்கள் ராசி பார்ப்பார். உங்கள் ராசிக்கு பாருங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். ஏப்ரல் மாதம்க்கு அப்புறம் கடைசியிலேருந்து நடக்கும் உங்களுக்கு. மே மாதம் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் வாழ்க்கை மாறும். திருமணம் நடக்கலையா, கல்யாணம் நடக்கும். தந்தையோட ஆரோக்கியம் சீராக இருக்க போது. பூர்வீக சொத்து கைக்கு வரும். வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். வருமானம் வரும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும். தெளிவாக இருக்க போகிறீங்க. குழப்பத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. தெளிவாக இருக்க போகிறீங்க. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க இந்த ஆண்டு. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறுறது உங்களால் பார்க்க முடியும். அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். அப்படியே பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த 2024. ஆரம்ப பகுதியும் நல்லாயிருக்கும். ஏப்ரல் கடைசியிலேருந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார் பாருங்கள், ராகுகேது எங்கே இருக்காங்க, குரு எங்கே இருக்கார், மெயினாக சனி எங்கே இருக்கார் பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் தான். சனி வச்சு தான் உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, உங்கள் மனம் எப்படி இருக்குது, நீங்கள் குழப்பவாதியா இல்லை தெளிவான ஆளா, இதெல்லாம் தெரியும். லக்னாதிபதி வச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ன கிரகங்கள் அமைப்பில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, யோகங்கள் அனுபவிக்காக பிறந்தவங்களா இல்லை யோகங்கள் கிடைக்காமையே போயிடுமா, இதெல்லாம் லக்னாதிபதி வச்சு தெரிஞ்சுக்கலாம். நடக்கக்கூடிய தசாபுத்தி சம்பவங்களை சுட்டி காட்டும். உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் காமிச்சு கொடுக்கும். இப்போ லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். சந்திரன் என்ற வீட்டதிபதி சனி இங்கே இருக்கார். லக்னாதிபதி இங்கே இருக்காங்க. நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் இங்கே இருக்காங்க. உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நன்மையாக தீமையாக, இதெல்லாமே தசாபுத்தி தீர்மானிக்கும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம், விதி ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், லைஃப் மாறுமா இல்லை மாறாதா, நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டம் நீ எப்படி இருக்கணும், யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, எந்த ராசிக்காரங்களுக்கு ஒத்து வருவாங்க,
முதலீடு போடலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு போடுமா, உங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், வெளிநாட்டு பிரயாணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி அனைத்து விதமான கேள்விகளுக்கும் தனிப்பட்ட ஜாதகம், நடக்கக்கூடிய தசாபுத்தி, லக்னம், லக்னாதிபதி நிலைமை, ராசிநாதன் சனியோட நிலைமை, இதை வச்சு பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. 100% துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கும், பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும். ஜாதகத்தை பார்த்தாலே கிரகங்கள் பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த கிரகங்கள் பதில் சொல்லும். சரிங்களா? இந்த விஷயங்கள் நடக்கும், இது நடக்காதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். மகர ராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.